நமசிவாய. இந்த அரியத்துறை அப்படின்னு சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, சென்னைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ரெட் ஹில்ஸ் எல்லாம் தாண்டி வரக்கூடியது. நான் உங்களுக்கு லொகேஷன், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபோன் நம்பர், யாரை கான்டாக்ட் பண்ணுங்கிற ஃபோன் நம்பர், மற்ற விஷயங்கள், கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரங்கள் அனைத்துமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான ஒரு விசேஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனி ரீதியாக ஏழரை சனியாகட்டும், கண்டகச்சனி, கர்மச்சனி, இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும், அஷ்டமச்சனி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, சனி ரீதியாக பிரீதி செய்யணும்னா தாராளமான முறையில் இந்த இடத்துல வரலாம். அதே போல் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கோயில் பார்த்துருந்தோம், அத்ரி மகரிஷி இருந்த கோயில், அவர் வந்த கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அனுசூயா தேவி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்துருந்தோம். அவருக்கும் இந்த கோயிலுக்கும் கூட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரோம மகரிஷிக்கு அவர் மூலமாக தான் வழிகாட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு. அதே போல் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லலாம். அந்த அரசமரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொண்டு இங்கே வந்து இன்னும் அந்த அரசமரத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்து வருவதாக இங்கே ஊர் மக்களும் சரி, பலரும் சரி, அது மாதிரியான ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அதனால அனைத்து விதமாக எந்த மாதிரியான ஒரு தோஷங்கள், அதாவது பொதுவாக வந்து பார்த்தோம்னா குரு சனி சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது, குரு சனி சேர்க்கைனாலே நமக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவோம். அந்த குரு சனி சேர்க்கை, அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சொன்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பித்ரு தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தோஷத்தை எல்லாம் உடனடியாக நீக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த இடம் இந்த ஒரு இடத்த சொல்ல முடியும். சிறுவாபுரிக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கு. சிறுவாபுரி முருகர் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதற்கு பக்கத்திலேயே இருக்கு. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னோம்னா, காசிக்கு இணையான ஸ்தலம்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். காசியை விட அதிகப்படியான புண்ணிய ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு விஷயத்தை வந்து அத்ரி மகரிஷியே வந்து ரோம மகரிஷிக்கு சொல்லியதுக்காக நம்மளுடைய புராணங்கள் கூறுகின்றன. இதை பற்றி இன்னும் அதிகமான ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கோயில் குருக்கள் அவர்களே நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நமசிவாய். வணக்கம். பேர் சரவண குருக்கள் பேருங்க. இது அரியத்துறைன்னு பேர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் இருக்குது, கவரப்பேட்டைக்கு பக்கத்தில். சுவாமி பெயர் வரமூர்த்தீஸ்வரர், அம்பாள் மரகதவல்லின்னு பேர். இந்த சுவாமியை வந்து ரோம மகரிஷி பிரம்மா கிட்ட தவம் பண்ண இடம் கேட்டு பிரம்மா இந்த ஆத்தங்கரையை சொல்லி ஆரணி ஆறுன்னு சொல்வா. இந்த கோயில் தலபுராண பிரகாரம் அரணி நதியின் பேர். பிரம்மா அரணி கட்டையை கடையிற போது நெருப்புக்கு பதில் வந்த தண்ணி இந்த ஆறு, பிரம்மாரண்ய நதின்றது ஆரணி ஆறு மருவி வந்துடுது. அப்ப பிரம்மா ஒரு தர்பியை நேமியாக உருட்டி போட்டு அது உழுந்த இடம் இந்த இடம். இங்க ஒரு 100 ஆண்டு காலம் தவம் பண்றாரு. அதுக்கப்புறம் சுவாமி வந்து இங்க, அதாவது 100 ஆண்டு காலம் தவம் பண்ணி ஒரு வேளை விடுற மூச்சியை நிறுத்தி சுவாமி காட்சி கொடுத்ததா ஸ்தல புராணம். இதுதான் மெயின் வரலாறு. அதுக்கப்புறம் சதி அனுசியா புள்ள முகுந்த ரிஷி. சதி அத்ரி அனுசியா தம்பதிக்கு 5 பசங்க, தத்தாத்திரேயர், பிரம்மகீர்த்தி, தூர்வாசர், முகுந்தன், சந்திரன். இந்த முகுந்தன் எல்லா சிவஸ்தலமும் பண்ணிட்டு காசிக்கு போனன்னு வர்றார். அப்புறம் இந்த சுவாமியே பிரம்மச்சாரியா வர்றார். ஈஸ்வரனே, நீ ஏன் காசிக்கு போற, இந்த ஆறுல ஸ்நானம் பண்ணி இவரை பார்த்தா காசியை பார்த்தா புண்ணியன்னு சொல்றார். அப்படி ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிற போது சுவாமி பிரத்யேகமா கால பைரவரா காட்சி கொடுக்கிறார். அவர் பின்னால அந்த தீர்த்தம் வந்ததுனால அரியத்துறைன்னு. அரியத்துறை ரொம்ப விசேஷமான ரிவர் பேங்க். அதனால இந்த பித்ரு தோஷங்களுக்கு ரொம்ப விசேஷம். அதனால காசிக்கு வீசம்னு சொல்லுவா 1/6. காசியை விட ஒரு பங்கு அதிகம். அதனாலதான் இப்ப காசியை விட உயர்ந்த ஸ்தலம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரன் விருத்ராசுரனை சண்டை. இதுல ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, டவுட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் கிளியர் ஆகும். காசிக்கு இணையான ஸ்தலம் அல்லது காசியை விட உயர்ந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு வந்து பித்ரு தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே எல்லாருமே எல்லா ஜோதிட பெருமக்களுமே வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது ரொம்ப புத்திர தோஷம் இருந்ததுனாலும் காசிக்கு தான் போக சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து அப்ப அந்த குழந்தை பிறக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் நடக்கும். அது வந்து கண்டிப்பான, ஏன்னா இந்த மாதிரி இருக்குனாலே கண்டிப்பா. அப்ப இங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இங்க வந்து அந்த மாதிரி குழந்தையும் வரும்போது அதையும் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றதுதான் இப்ப அதிகபட்சமா நடக்குது. ஏற்கனவே கல்யாண பிராப்தம் நிறைய. சரி, இப்ப ஒரு கடந்த ஒரு ஆண்டா பாத்தீங்கன்னா இந்த புத்திர பாகத்துக்கு நிறைய பேர் வர. அதுவும் உண்டு. நீங்க சொல்லும் போது அதுவும். அதனால அந்த விருத்ராசுரனை சண்டை போட்டு அகத்தியர் தலைமையில விழுந்து அவர் கொடுத்த பிரம்மகத்தி இந்திரனுக்கு இங்க. அதனால பிரம்மகத்திக்கும் விசேஷம். கிருஷ்ண பரமாத்மா, அதுதான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதோஷத்துல ஒரு குரங்க வேடம் அடிக்கணும்னு திருத்துறான். அது பயந்து ஓடிடும் போது அந்த தண்ணியில ஸ்நானம் பண்ணுது. அது காசி தீர்த்தம் தெரியாது. அவன் விடாம விரட்டுற போது கிருஷ்ணரா அந்த அரச மரத்தெல்லாம் சுத்துது. உள்ள வரும்போது அன்னைக்கு பிரதோஷம். ஜனங்களா பிரதோஷம் பார்த்து இங்கேயே முக்தி ஆகி அடுத்த ஜென்மத்துல காஞ்சிபுரத்துக்கு ராஜகுஞ்சர சோழன் ஒரு ராஜாவா பிறக்குதான். எப்படி பதவி பூர்வ மாதிரி அந்த பதவி, அந்த ராஜகுஞ்சர சோழன் வந்து இந்த மாதிரியான இருந்தவர். கனவுல இந்த கோயில் அவர் இந்த கோயிலை புதுப்பிச்சதா ஸ்தல புராணம். அதனால பிரதோஷத்துக்கு தனி. இப்போ தோராயமா நமக்கு வந்து இது எவ்வளவு வருஷம் ஓல்டுன்னு சொல்லலாம்? கண்டிப்பா 1500 இருக்கலாம். 1500. ஆமா, கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாண பிராப்தம். திருவற்றியூர்ல சித்திரசேனன்ற ராஜாவுக்கு குழந்தை இல்லை, ஒரு குறுநில மன்னர். அவர் காட்டுல வேட்டையாட போவா இல்லையா? அப்படி போற போது அம்பாலே ஒரு சின்ன பொண்ணா கிடைக்கிறா.
என்னடா பொண்ணு தனியாக இருக்காளன்னு எடுத்து வளர்த்து சுயம்வரம் பண்ணுறாரு. சரி சரி. ஏற்பாடு பண்ணும்போது சுவாமி போய் குதிரையில் தூக்கின்னு வந்துடுறா. யவன வேடம்னு சொல்றா. சித்திரை வைகாசி வசந்த ருது காலத்தில் ஓகே. அந்த ராஜாவுக்கு பொண்ணும் புரியல, படையோட வர்ற போது அந்த குதிரை இந்த கோயிலில் வந்துடுது. அப்போ ஈஸ்வரர் அந்த ராஜாவுக்கு தம்பதியாக காட்சி கொடுப்பாராம். உங்ககிட்ட வளர்ந்தது மரகதவல்லி, நீ அம்மனுக்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணன்னு. அதனால சுவாமியே தம்பதியாக காட்சி கொடுத்ததுனால பையனோ பொண்ணோ இங்கே வந்தா நல்ல இடம் கிடைக்கும். ரெண்டாவது நவகிரகம் கிடையாது. நவகிரகம் இல்லைன்னாலே 1000 ஆண்டு கோயில். ஏன்னா முன்காலத்திலே வந்து பார்த்தோம்னா நவகிரகத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது. இப்பவும் வைணவ கோயில்களில் நவகிரகம் இருக்காது. நவகிரகத்துக்கும் மேல இப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த கிரகங்களுக்கெல்லாம் மேற்பட்டவன் இறைவன் அப்படின்ற மாதிரியான விஷயம். அவரை வந்து அடைஞ்சிட்டாலே நம்ம இந்த நவகிரகம் பக்கத்துல பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான கோயில்களுக்கு வரும்போது. அது ஒரு விசேஷங்க. அப்புறம் பைரவர் காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமா மணல்லே ஒரு பைரவர் இருக்கும் சுயம்பா. அங்க காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமா பிரதிஷ்டை பண்ணிருக்கா. அதனாலதான் அர்த்த மண்டபத்தோட பைரவர் சன்னதி இங்க இருக்கும். அதனால அது ஒரு விசேஷங்க. அப்புறம் மேல இந்த நவகிரகம் இல்லாததுனால ராகு கேது அந்த மாதிரி சில சிம்பிள்ஸும் மேல இருக்கு, பல்லி இல்ல. அது இருந்தாலே இது பரிகார தலம்னு இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இங்க நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த குழந்தை அந்த கருவறை அந்த விஷயம், அதாவது ஒன்னே ஒண்ணு அந்த கருமுட்டை விந்தணும்னு அந்த இருக்கு சின்னதா ஒரு நிலா மாதிரி பாம்பு. அதாவது இந்த கருமுட்டை விந்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஆங்கிலத்தில் இந்த ஒரு விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே நாம் கண்டுபிடித்தது எவ்வளவு காலம் முன்னாலும் கூகுள் செக் பண்ணி பாருங்க. இது எவ்வளவு காலம் முன்னால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே அவர்கள் பதிச்சிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்த்தோம்னாலே நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்தெந்த மாதிரியாக ஒரு விஷயமாக செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது குழந்தையோட ஈஸியாகவே ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்போது அப்போ கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்தால் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம 100%. ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு எங்கெங்கயோ போயிட்டு இந்த விந்தனம் இல்ல விந்தனை குறைபாடு இருக்கிறவங்க இதனால வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய வந்து மெடிக்கல் ரிலேட்டடா போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பேர் எங்கிட்டையும் இது பாணியான ஒரு விஷயத்திற்கு பரிகாரத்துக்காக வராங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு நம்ம உடம்பையும் நம்ம வந்து வருத்திக்காம நேரடியாக இந்த மாதிரியான கோயில்களிலே வந்து எந்த ஒரு கோயிலில் பரிகார ஸ்தலத்துக்கு வந்தாலுமே ஒரு 1.5 மணி நேரம் இருக்க சொல்லி இருக்கிறது நம்மளுடைய ஜோதிட விதிகளின்படி. அப்போ அது மாதிரியான ஒரு கோயிலில் வந்து ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இருந்து அந்த கோயிலில் வந்து நெய் விளக்கேற்றி வைத்து பகவானுக்கு என்னெல்லாம் நம்மளால வந்து செய்ய முடியுமோ அது மாதிரியான விஷயங்களை செய்து பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே கண்டிப்பான முறையிலே அனைத்து விதமான நன்மைகளும் வரும். நீங்க சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஃபர்தரா அந்த கும்பாபிஷேகத்தை பத்தி மட்டும் கூட சொல்லணும் நம்ம. அதோட இந்த பிதிரு தோஷத்துக்கு விசேஷங்க. சரி சரி. அப்புறம் பிரம்மகத்தி தோஷம் உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்புறம் கல்யாண பிராப்தம். ஆமா. கல்யாண சுந்தரரே இருக்காரு வச்சிருக்கோம். அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை மாலை சாத்தி கோயிலை சுத்தி வரலாம். குழந்தை பிராப்தம்னா ஒரு 5 பௌர்ணமி சாயங்காலம் 6 to 8 அந்த அபிஷேகம் பார்க்குறேன். நிறைய பேருக்கு நடந்திருக்கு நம்ம கோயிலில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கஷ்டங்கள் குடும்ப தொல்லை வியாபாரம் உடம்புன்னா அஷ்டமியில பைரவர் அபிஷேகம் பார்க்கலாம். இதுதான் இங்க பைரவருக்கு நம்ம வந்து அங்க வாரணாசிக்கு போயிட்டு நம்ம வந்து அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறத விட இங்க வந்து இந்த வாரணாசி ஏன்னா பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. போகணும்னு ஆசையா தான் இருக்கு, என்னால நான் வாழ்நாளுக்குள்ள போக முடியாது அப்படின்ற மாதிரியான செல்வ ரீதியாகவும் நம்ம வந்து அங்க போயிட்டு வருதுன்னா நமக்கு ரொம்ப டைமும் நிறைய தேவைப்படும், பணமும் தேவைப்படும்ன்றது. அவங்க எல்லாம் வந்து தாராளமாக இங்க வந்துடலாம். அதற்கு இணையானவர்ன்றதை விட அதை விட கொஞ்சம் வசதியானவர் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த வைப்ரேஷன் அந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கோயில்ல ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ரிஷி பிரதிஷ்டை பண்ணதுனால சதுர ஆவுடையார். எங்க ஆவுடையார் சதுரமா இருக்கோ அதெல்லாம் ஒரு ரிஷியால பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். அது ஒரு அடையாளம் நம்மளுக்கு. இங்க சதுர ஆவுடையார் சுவாமி. மூர்த்தி சின்னதாலும் கீர்த்தி பெருசுன்ற மாதிரி சின்ன சுவாமி, அந்த முனிவர் தவம் பண்ற மாதிரி சின்ன லிங்கம். ஏன்னா பெரிய அளவுல இந்த கோயிலுக்குள்ள நிறைய கோயில்களை பார்த்தோம்னா நம்ம கோயிலுக்குள்ள எல்லாம் பார்த்திருப்போம். இந்த கோயில் அது மாதிரியான பார்க்க முடியாத சூழ்நிலை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடக்க போறது ரொம்ப சீக்கிரம், என்ன ஒரு 2 மாசம் இருக்கு இல்லையா? 2 மாசத்துக்கு 23 இந்த கும்பாபிஷேகத்திற்கு முக்கியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பல கோயில்களுக்கு நான் சொல்லி செஞ்சிருக்கீங்க. அது மாதிரி இந்த கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யாகசாலை அமைப்பதற்கு கூரை போடுவதற்கு எல்லாம் நிறைய தேவைகள் இருக்கின்றன. நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த கான்டாக்ட் பண்ணிட்டு தாராளமான முறையில் நீங்க உங்களுடைய அவங்களுடைய தேவைகள் என்னன்னு கேட்டுட்டு நீங்க மாதிரியான ஒரு விஷயமா வந்து பார்க்கலாம். கும்பாபிஷேகம் நடக்க போறதுங்கிறதுனால கட்டுமான பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த பூச்சி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர எந்த ஒரு காலத்தை கொண்டும் நீங்கள் வருவதோ இல்லை நீங்கள் சுவாமியை சேவிக்கிறதுக்கோ அதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. தாராளமான முறையில். அதாவது இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, தரிசனம் கண்டிப்பா பண்ணலாம். சுயம்புக்கும் ரிஷி பிரதிஷ்டைக்கும் பாலாலயம் இல்லை. ஓகே. அதனால காலையில பூஜை பண்ணிடுவோம், அவ பண்ணிட்டு போய் திருப்பி சாயங்கால பூஜை நடக்கும். பூஜைக்கு தடங்களே இருக்காது. ஆமா, அதான் பாலாலயம் இல்லைனாலும் நீங்க தாராளமான முறையில நீங்க வந்து இவரை பாத்துடலாம். ஆமா, மூலவரை பாத்துடலாம். மூலவரை பார்க்க, ஏன்னா பொதுவா இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு பாலாலயம் பண்ணி வச்சிருக்கும் போது மூலவரை பார்க்க முடியாது நம்மளால. இங்க வந்து அதுவும் பார்க்கலாம். அது ஒரு பெரிய ஒரு விசேஷமான விஷயங்கள். இங்க நிறைய பேர் இந்த மாதிரி கல் அடிக்க வச்சிருக்காங்க. இங்க விசேஷம் எல்லா குறிப்பிட்டு சொல்லுவானா எல்லா சிவஸ்தலமும் போய் யாருன்னா ஜோசியர்கள் சொல்லி இங்க வருவா. இது மாதிரி இங்க இருக்கிற கல்களை வச்சு இந்த மாதிரி கட்டுற. சரி சரி சரி. நிறைய பாருங்க, நிறைய இருக்கு. நீங்களே எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்ன வரலாறு எல்லாம் பாத்தீங்களா,
பூவை கல்யாண சுந்தர முதலியார் தமிழறிஞர் தொகுத்த வரலாறு. ஓகே. அது வாயிலார் நாயனார் பரம்பரையில வந்தது. ஓகே. அஷ்டாவதானி மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு வித்வானா இருந்தவர். அவர் தான் நம்ம தொண்டை நாட்டை நிறைய திருத்தலங்களை அவர் தான் அந்த தலபுராணங்களை ஓலைச்சுவடை புராணங்கள்லாம் பார்த்து தொகுத்திருக்கார். நம்ம கோயில தொகுத்ததும் அவர் தான். ஓ சரி சரி. அதனால ஆத்தென்டிக்கா நம்ம சொல்ல முடியும். அதே கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி நம்ம கோயில் தலபுராண பிரகாரம் எப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கோ ஓகே அதே மாதிரி சாமியினுடைய 5 முகங்கள் இந்த ஆத்தங்கரையில் 5 கோயிலா இருக்கு. ஓ இந்த கோயில் தலபுராண பிரகாரம். ஓகே. மீதி கோயில்கள்ல என்ன? ஈசானம் ராமகிரி. ஓகே. வாலீஸ்வரர் மரகதவல்லி. ஓகே. தத்புருஷம் சுரட்டப்பள்ளி எல்லாருக்கும் தெரியும். ஆமா தெரியும். 3வது சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் இந்த பெரியபாளையம் பக்கத்துல இருக்கிற ஆரணி. ஓகே. நம்மளுது சத்யோஜாத்தம். ஓ வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லி. ஓகே. இதுக்கு அடுத்து பழவேற்காடு அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கு சிந்தாமணீஸ்வரர்னு. ஆமா. அது வந்து அகோரஸ்தலம். ஓகே ஓகே. இது 5ம் பாத்தீங்கன்னா பஞ்ச பிரம்மஸ்தலங்கள் அப்படி இல்லைன்னா பஞ்சமுகஸ்தலங்கள்னு சொல்லுவா. ஓகே ஓகே. அது நம்ம கோயில் தலபுராண பிரகாரம் அது ஒண்ணு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் சொன்ன வரலாறுங்க. சரி. அம்பாள் வந்து இடைக்கால செவி வழி செய்தி அம்மன் வந்து. ஓகே. அந்த காலத்துல பழவேற்காடு தான் துறைமுகமா இருந்திருக்கு. ஓ சரி. அப்ப செட்டியாருங்க நவரத்னம் கல் வியாபாரம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்ப அது இந்த பாய்மர கப்பலை எங்கேயோ அடிச்சும் போயிடுது. அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல வந்து திண்ணையில படுத்துக்கிறாரு. ஓகே. அப்ப சுவாமி கனவுல போய் நீ கவலைப்படாத உன் கப்பல் கரை தட்டிடுது. அதுக்கு பதில் இந்த ஜிஎன்டி ரோடுக்கும் பொன்னேரி பக்கத்துல பூத்தக்குளம்னு ஒரு இடம், அங்க இந்த அம்பாள் இருக்கிறதா சொல்லி அங்க இருந்து கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அதனால அவெல்லாம் விட்ட நிலமும் இன்னைக்கு இருக்கு. பஞ்சகாணின்னு சொல்லி தாய் வீட்டு சிதனமும் அந்த நிலம் இருக்கு இன்னைக்கு இந்த கோயிலுக்கு. அது ஒரு வரலாறுங்க. அதனால பாத்தீங்கன்னா பித்ரு தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், கல்யாண பிராப்தம், குழந்தை வேண்டுதல், வேலை, படிப்பு எல்லாத்துக்கும். ஏன்னா சாமி பேரும் வரமூர்த்தி. ஆமா ஆமா. எல்லாம் எந்த வரமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடியவர். இங்க வந்து நமசிவாயம் நாமம் சொன்னாலே உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். கண்டிப்பான முறையில் அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டியது. அது மட்டுமல்லாமல் கோயிலுக்கு அப்படின்ற மாதிரியான இந்த கும்பாபிஷேகத்துக்குன்றது நம்மளால என்ன முடியுமோ கண்டிப்பான முறையில் அதை செய்ய வேண்டும். வரமூர்த்தீஸ்வரர் வரம் தந்தருள்வார். மரகதவல்லி தாய் மனங்குளிர செய்வாள். வணக்கம். கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாத மரம் இருந்திருக்கிறது. பாரிஜாத மரம். அந்த பாரிஜாத மரம் இருக்கும்போது நாரதர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருடைய மனைவிகளான அந்த பாமா ருக்மிணி அவங்க கிட்ட வந்து நாரதர் இந்த மாதிரி இந்த பாரிஜாத மலரை வந்து ஒரு மலரை உனக்கு அதை நீ எடுத்துக்கோ, அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர் வந்து 2 பாரிஜாத மரங்கள் இருக்கின்றன இங்கே ஸ்தலத்துக்கு பக்கத்தில். அப்போ அந்த 2 பாரிஜாத மலரை பாமா ஒருத்தருக்கும் ருக்மிணி ஒருத்தருக்கும் கொடுத்துட்றாரு. அப்படி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போது இந்த மரங்கள் பாரிஜாத மரங்கள் கோபித்து கொண்டு கிருஷ்ணா உனக்கு வந்து எங்களுடைய பிரச்சனைலாம் உனக்கு எப்படி தெரியும், அதனால் இந்த மாதிரி நீ வந்து ஒரு விருட்சமாக இருந்து பார், நீ கொஞ்ச காலம் ஒரு 1000 வருஷம் வந்து விருட்சமாக இருந்து பார், ஒரு அரச மரமாக இருந்து பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு சாபம் மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்குது. அப்போ கிருஷ்ணரும் வந்து சரி அந்த விருஷங்களுடைய ஒரு தன்மை என்னவாக இருக்கும், அவர்களுடைய வழி என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அரச மரமாக இருக்கார். அந்த அரச மரம் தான் இந்த அரச மரம். 1000 வருஷம் 1000 வருஷமாக அந்த அரச மரமாக இருந்திருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அந்த 1000 வருஷமான அரச மரம்ன்றது எக்ஸாக்டாக இப்போ இல்லை. அந்த ஒரு 1000 வருடங்கள் முடிந்த பின் அந்த அரச மரமும் பட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதன் மூலமாக வளர்ந்த அதோடைய ஜெனரிக் அது வரும் இல்லையா, அந்த ஒன்று போய் ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மரம் தான் இந்த மரம். அது அந்த வழி வந்த மரம். இந்த மரத்தை இன்றும் வந்து இது மரத்தில் கிருஷ்ண பரமாத்மா வசிப்பதாக கருதுகிறார்கள். அதே போல் அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்களும் அதற்கு தகுந்தாற்போல் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே ரோம மகரிஷியோட ஒரு சிலையும் ஸ்தாபிதம் செய்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக இங்கே வந்தானா இந்த அரச மரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அரச மரத்தை பார்க்காம போயிடக்கூடாது. அரச மரத்திற்கு கீழே நம்மளால் விளக்கேற்றி வைக்க முடிந்தால் விளக்கேற்றி வைக்கலாம். பகல் வேளைகளை வந்தீங்கன்னா இந்த அரச மரத்துக்கு பக்கத்துலேயோ அல்ல அரச மரத்துக்கு கீழேயோ உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த நம்மளுடைய பிராணவாயுவை முன்னேற்ற செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. வியாதிகள் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்யலாம். அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே கிருஷ்ணர் வந்து பொதுவாகவே குழந்தை பாக்கியம் அப்படின்றதுக்கு கிருஷ்ணரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ அப்போ அதுவும் நிறைவேறும். அதே போல் இங்கே வந்து நல்ல ஒரு அமைதியான சூழல் இருக்கிறது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த கிராமத்துக்குள்ளே. அதனால் தாராளமாக இங்கே வந்து உங்களுடைய ஒரு விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ரீதியான விஷயங்கள், சனி ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் அரச மரத்துக்கு கீழே வந்து சில விஷயங்கள் செய்ய சொல்லியிருக்கேன். அது போன்ற ஒரு பரிகார முறைகள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பரிகார முறைகள் அதெல்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள், செல்வ ரீதியாக முன்னேற்றம், கஷ்டங்கள் தீர்ந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஷார்ட்ஸ்லேயே நான் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் இங்கே வந்து செஞ்சுட்டு போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே அரச மரத்திற்கு எந்த அரச மரமாக இருந்தாலும் அரச மரத்துக்கு கீழே பால் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு
ஆன்மீக செயல், பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா, பிராயச்சித்தம்னு சொல்லலாம். அது மாதிரி இருந்ததுன்னா பேக்கெட் பாலாக இல்லாமல் நல்ல பால் உங்களால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா நல்ல பால் இங்கே கொண்டு வந்து அது மாதிரியான விஷயமாக இந்த வேருக்கு நீங்கள் விட்டுட்டு போகிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தேடி. கோயிலில் பார்த்தீங்கன்னா பைரவர் அவருடைய ஜடாமுடியிலிருந்து பைரவர் தோன்றி இந்த ஒரு கோயிலில் வந்து வரமளித்தார் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ கோயிலுடைய பேரே வந்து வரமுத்தீஸ்வரர் அப்படிங்கிறது தான். அதாவது வரமுத்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேருக்கு தகுந்தாற் போலே அவர் வந்து அனைத்து வித வரங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது. அதில் அவர் பைரவருடைய ஜடாமுடியிலிருந்து தோன்றிய சிறு நீர் தான் இங்கே வந்து ஒரு ஆரணியாக உருவெடுத்தது, ஒரு நதியாக உருவெடுத்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதுலேருந்து இருக்கக்கூடிய நீர் வந்து இன்று வரைக்கும் வற்றாமல் இருக்கிறது. இந்த மாதிரி வற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு கிணறுலாம் ஆழி கிணறுலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு வகையிலே தான் இந்த ஒரு நீர் இருந்துருக்கு. இதை வந்து கிணறு மாதிரியான ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த தீர்த்தத்தை தான் இப்பொழுது பார்த்துருப்பீங்க. வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நீர் எடுத்து அவர்களுடைய தலையில் சிரசில் வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வாய் கொப்பளிப்பதோ, இந்த நீரை எடுத்து வாய் கொப்பளிப்பது அல்லது வந்து கால் கழுவுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரம்மத்தி தோஷம், பித்ரு தோஷம் அந்த மாதிரியான விஷயத்திற்காக தான் இந்த கோயிலுக்கே வரோம். இன்னும் தோஷத்தை அதிகப்படுத்திக்கக்கூடிய செயலாக இங்கே வேறு ஏதாவது ஒரு அசுத்தம் செய்தாலோ அது மாதிரியான விஷயம்லாம் நம்ம வந்து இன்னும் அந்த மாதிரியான ஒரு அதிகமாக கேர்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பான முறையில் இங்கே வந்தீங்கன்னா இந்த சுத்தத்தை வந்து இவர்கள் இதனால் வரைக்கும் காப்பாற்றி வைத்திருக்கிறதை நாம் வந்து தொடர்ந்து அதையும் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.